இவ்வளவு நேரமா இந்த வண்டியில வரும்போது மைண்ட் வாய்ஸ்ல பேசுறேன்ட்டு என் காதுல விழுகிற மட்டும் நீ பேசிருக்க. சாரி தரமான சம்பவம் இனிமேதான் நீ பார்க்க போற. வா. வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அல்தாஃப் ஃபுட் கோர்ட் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து இந்தியன், சைனீஸ், பிரியாணி, கிரில், ஷவர்மா வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து அதிகமாக சேல் ஆகிறது பார்த்தீங்கன்னா பிரியாணியும் கிரிலும் தான். இது வந்து ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன்லேருந்தே பிரியாணி ரெடி பண்ணுறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயுமே வந்து உங்களுக்கு நைட் டயத்தில் பிரியாணி இங்கே மட்டும் தான் கிடைக்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொன்னாங்க. ஆனால் இங்கே பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்போ பிரியாணி எனக்கு சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா நைட்டு கொஞ்சம் ஒத்துக்காது, எனக்கு ஒத்துக்காது பேசிக்காக. அதனால் நம்ம பிரியாணி ஒதுக்கி வச்சிடறேன். இப்போ நம்ம கிரில், ஷவர்மா, ஃப்ரைட் ரைஸ் இங்கே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க. ரொம்ப மாட்டேங்கிறானே. ஆக்சுவலாக இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் கடை தான். பட் தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சி, சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28 பிரான்ச் நினைக்கிறேன். 28 பிரான்ச் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயராக தஞ்சாவூரில் மாதாக்கோட்டை ஆர்ச்சி, நியர்பை ஆர்ச்சி பக்கத்தில் தான் இந்த கடை வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மீனாட்சி ஹாஸ்பிட்டல் பேக் சைடு தான் அந்த கடை வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 இயராக குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஓகே தான். அந்த 120, 180 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். பட் ஆனால் ப்ரைஸஸ் ஓகே. பட் ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஆர்டர் பண்ணது இன்னும் 5 நிமிஷம் ஆகும் போல். கஸ்டமர் சாப்பிட்டுருக்காங்க. வாங்க போய் கேட்போம். உங்கள்கிட்டே டேட்டா கேட்போம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இப்போ சாப்பிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது ஃபுட்டு? இல்லை இப்போ தான் வந்திருக்கீங்களா இல்லை முன்னாடி ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். யார் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணலாம்? அப்படியா? சரி சரி, ஓகே ப்ரோ. எந்த ஏரியா ப்ரோ? நம்மலாம் வேலை நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து கிரில்லு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்டு பார்த்தோன்னா ஷவர்மா சூப்பராக இருந்தாங்க. நான் அப்படி நான் சொல்கிறேன், நம்ம ஆல்ரெடி வீடியோ சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு சாப்பிட்டு தான் ரிவ்யூ சொல்லுவேன். அதுமாதிரி நான் ரிவ்யூ சாப்பிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். நல்லாயிருக்கு. அதாவது சிக்கன் வந்து வெந்திருக்க விதமும் சரி, அண்டு ரைஸோட அந்த கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க. ஒரு ரைஸும் ஒட்டாமல் அந்த பாஸ்மதி ரைஸ்க்குள்ள அந்த ஃபீல், ஒரு ரைஸும் உடையாமல் அப்படி நீட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு மசாலா மாதிரி தூவிடுறாங்க. அந்த மசாலா தான் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து இன்னும் அதிகமாக எடுத்து கொடுக்குது. நல்லாயிருக்கு. மஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, நீங்கள் கிரில் சிக்கன் மஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு. 1 டைம் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் சொன்னேன், வீடியோ ஆரம்பத்துலேயே சொன்னேன் எனக்கு பிரியாணி வேணாம்னு சொன்னேன். பட் இவங்க கடைக்காரங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் ரொம்படியே நாங்கள் இந்த பிரியாணி நாங்கள் சாப்பிட்றோம். நான் வந்து சிக்கன் 65 பிரியாணி தான் கேட்டேன், கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இது செம்மையாக இருக்குங்க. சிக்கன் இந்த ரைஸை தொடங்கும் போதே அதோட எப்படி சொல்கிறது, இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்கள்ல, அதுலேயே இதில் சொன்ன மாதிரி தான், சிக்கன் ரைஸை சொன்ன மாதிரி தான் பிரியாணி அதே மாதிரி நல்லாயிருக்கு. இந்த ஏலக்காவோட ஸ்மெல்லு அப்படியே இருக்குது அங்கங்கே. ஏலக்காய், கிராம்புன்னு சொல்லுவாங்க. அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் மஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன். நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். பாய். ஷவர்மா வந்துட்டு சாப்பிட்றேன். இன்னும் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. இங்கிட்ட ஒரு கடி, இங்கிட்ட ஒரு புடி. ஆக்சுவலாக இங்கே என்ன ஃபேமஸ்ஸு, இந்த மைனஸ் தான்.
மைனஸை வந்து ஃப்ரைட் ரைஸில் போட்டு சாப்பிடுவாங்க இங்கே. அதுக்கு தனியாக கொடுத்துருவாங்க பாரு. இன்னும் நல்லா இருக்கும். இந்த 2 பேரால் இங்கே சாப்பிட முடியல. ஏன் தெரியுமா? குவான்டிட்டி நிறையா இருக்குது, ரொம்ப நிறையா இருக்குங்க. சாப்பிடவே முடியலங்க. நான் உங்கள்கிட்ட வீடியோ பேசிகிட்டே நான் வந்து இங்கே சாப்பிட ட்ரை பண்ணுறேன். நல்லா சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா மஸ்ட் இங்கே ட்ரை பண்ணுங்கள். குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இங்கே கிரில்லும் பிரியாணியும் சவர்மாவும் செம்மையாக இருக்கும். நான் சவர்மா ஆல்ரெடி சொல்லிக்க மாட்டேன், பட் இங்கே சவர்மாவும் சூப்பராக இருக்குங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். அப்பா அடி நம்ம சாப்பிட்டாச்சுங்க ஒரு வழியாக. சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி சம்பவம் செம்மையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது சம்பவம். என்ன தலைவரை நல்லா இருக்குல்ல? ரைட்டு தான், நல்லா இருக்குது. We are the 90s சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முடிச்சிரு. நன்றி, வணக்கம். நானும் வரேன் தலைவரை எப்பவும் சொல்லுவேன், அதே மாதிரி சொல்லிவிட்டு போ. இங்கே எங்கே போகிறேன் வா சொல்லு, மறக்காம டைலாக் ஒன்று சொல்லுவியா? அது வந்து கேட்டு விட்ட சொல்லவா? சொல்லி சொல்ல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கேட்ட நான் பை.